பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் நாம் இணைந்து ஜெபிக்க தேவன் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். காலையில் ஆராதனைக்கெல்லாம் போனீங்களா? சீக்கிரமாக போயிட்டீங்களா? சிலர் இன்னும் பிந்தி போகிறோம்ல. ஆண்டவர் குறித்த பயம் நமக்கு இல்லை, நிர்விசாரம். நம்ம ஆலயத்துக்கு போனால் குறித்த நேரத்துக்கு முன்கூட்டியே போய் தெய்வ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். பிந்தி போகிற பழக்கங்களிலிருந்து கிறிஸ்தவர்கள் விடுதலை பெற வேண்டியது அவசியம். அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற ஆவிக்குரிய அனுபவம் பெற்றிருக்கிறேன்னு சொல்கிற தெய்வ பிள்ளைகள் கூட அப்படி ஒரு நிர்விசாரம் என்பதை உணராதபடி அந்த தப்பை செய்து கொண்டே இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அது தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம். ஆனால் முதலாவது உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நேற்றைய தினம் ஜெப நேரம் வித்தியாசமாக இருந்தது. ஆண்டவர் வித்தியாசமாய் நடத்தினதை நான் உணர்ந்து ஆச்சரியப்பட்டேன். ஆவியானவர் சில சமயம் அப்படி தான் தேவையுள்ள மக்கள், வேதனை உள்ள மக்கள் பெருகி கண்ணீர் வடிக்கும் போது ஆவியானவர் அதை அறிந்து செயல்படுகிறதை பார்க்க முடிந்தது. அது நேற்றைய தினம் பலத்த அற்புதங்களை இயேசு அநேகருக்கு செய்துவிட்டதை என்னால் தெளிவாய் பார்க்க முடிந்தது, என் ஆவியிலே உணர முடிந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. அதற்காக ஜெபிக்க போகிறோம். சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஜெபித்த பிறகு அடுத்த முக்கியமான காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். சரி, முதலாவது சகோதரி வசந்தி திருநெல்வேலியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய கணவருக்கு கடந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி ஏற்பட்ட விபத்தின் காரணமாக இடுப்பு பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. ஆக்சிடெண்ட்டில் விலா எலும்பு, இடுப்பு எலும்பு முறிந்து விட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார்கள். நன்றாக குணமாக 3 மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 மாதமும் கம்ப்ளீட் பெட் ரெஸ்டில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. செய்யாமல் படுத்திருக்கணும், படுக்கையில் இருக்கணும், அப்போ தான் எலும்பு சரியாகும். வீட்டிற்கு வந்த பின்பும் வலி அதிகமாக இருந்து கொண்டே இருந்தது. வலி மாத்திரை போட்டால்தான் அவர்களால் தூங்கவே முடியும். இப்படி அதிகமான வலியினால் மிகவும் அவதிப்பட்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி ஒளிபரப்பான இதே மாதிரி ஜெபிக்கலமாக நேரலை நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் என்னுடைய கணவருக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் எலும்பு பிரச்சனையில் உள்ளவர்களை ஆண்டவர் குணமாக்குகிறார் என்று சொல்லி ஜெபம் செய்தீர்கள். அப்பொழுதே ஆண்டவருடைய வல்லமை என்னுடைய கணவர் மேல் இறங்கியது. அந்த நேரத்தில் இருந்தே தொடர்ச்சியாக இருந்து வந்த வலி அப்படியே நின்று போய்விட்டது. இப்பொழுது என்னுடைய கணவர் அவர்களாகவே எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். 3 மாதம் பெட் ரெஸ்ட் தான், எலும்பு உடைஞ்சிருக்குது, சரியாகனாங்க. இயேசுடைய வல்லமை இறங்கின உடனே ஒரே நிமிஷம்தான் வலி போய்விட்டது. எலும்பு உடைந்த எலும்பு சரியாகிவிட்டது. எலும்பு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பொழுது எல்லா வேலைகளையும் அவர்களே செய்து கொள்கிறார்கள். ஒரே நாள் ஜெபத்தின் மூலம் என் கணவருடைய முறிந்த எலும்பை குணமாக்கி எழும்பி நடக்க செய்த இயேசுவுக்கு நன்றி. விபத்தில் பாதிக்கப்பட்ட சகோதரனுக்கு ஒரே ஒரு தொடுதல் தான், அந்த பாதிக்கப்பட்ட எலும்பு சரியாகிவிட்டது. அதான் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார், நீங்கள் ஜெபிக்கும் போது. 2வது சகோதரி அனிதா கன்னியாகுமரியிலிருந்து ஒரு சகோதரி அனிதா, எனக்கு 15 வருடமாக தலைவலி இருந்து வந்தது. மழையில் நனைந்தால், தலைக்கு குளித்தால், வேலை செய்து தலை வியர்த்து விட்டால் உடனே தலைவலி வந்துவிடும். காலையில் தலைவலி ஆரம்பித்தால் இரவு வரை தொடர்ந்து வலித்து கொண்டே இருக்கும். இதனால் எந்த வேலையும் என்னால் ஒழுங்காக செய்ய முடியாது. ஒரு வாரத்துக்கு 2 முறையாவது இந்த தலைவலி வந்துவிடும். இப்படி தலைவலியினால் 15 வருடங்கள் மிகவும் அவதிப்பட்டு வந்தேன். இதற்காக மருத்துவமனைக்கு சென்று ஏராளமான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் தொடர்ச்சியான சிகிச்சைகளை மேற்கொண்டும் எந்த பயனும் இல்லாதிருந்தது. நீங்கள் லாக்டவுன் காலத்தில் ஆரம்பித்த இந்த ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை தொடக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் பார்த்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் தலைவலியை மாற்றி
எனக்கு பரிபூரண சுகம் தந்துவிட்டார். வாரத்துக்கு 2 முறையாவது தலைவலி வந்துடும், நாள் முழுவதும் பாதிப்பை கொண்டு வரும். இப்போ கடந்த 9 மாதமாக தலைவலியே இல்லை, சுகத்தோடு இருக்கிறேன். மழையில் நனைந்தாலும் நான் தலைக்கு குளித்தாலும் இப்பொழுது தலைவலி வருவது இல்லை. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு 15 வருடமாயிருந்த தலைவலியை மாற்றி சுகம் கொடுத்து விட்டார். அந்த சகோதரருடைய விசுவாசம், அந்த ஜெபம், அதை வைத்து அற்புதமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். இன்றைக்கி உங்களுக்கு செய்வார். நீங்களும் இவங்களைப் போல விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். 3வது சகோதரி ஜெபசெல்வி விருத்தாச்சலம். அங்கிருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க, நான் கடந்த 17 வருடங்களாக மாதவிலக்கு பிரச்சனையினால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். ஒரு மாதத்தில் 20 நாட்களுக்கு மேலாக இரத்தப்போக்கு இருக்கும். என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவிற்கு உடல் சோர்வும் பலவீனமும் இருந்தது. மருத்துவ சிகிச்சையில் ஒரு மாத்திரை தான் சாப்பிட வேண்டியது இருக்கும். ஆனால் மாத்திரையின் பக்க விளைவாக உடல் பருமனாகும் என்று தெளிவாக டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. மாதத்தில் 20 நாட்கள் கஷ்டப்படுவதை தவிர்ப்பதற்காக நான் மாத்திரை சாப்பிட ஆரம்பித்தேன். 40 கிலோ இருந்த நான் 125 கிலோ பருமனாகினேன். கொஞ்ச நாள் மாதவிடா பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் மறுபடியும் பழைய மாதிரி பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. மாத்திரை சாப்பிட்ட உடல் தான் பெருசாசை தவிர சுகம் உண்டாகவில்லை. எவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை. அப்போ என்ன சொல்ல, அடுத்தது மாத்திரை எடுத்தும் இரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததினால் மருத்துவர்கள் இது கேன்சராக இருக்கும் என்ற சந்தேகத்தில் கர்ப்பப்பையின் திசுக்களை எடுத்து பயாப்சி அனுப்பியிருந்தார்கள். ஒருவேளை கேன்சராக இருந்தால் கர்ப்பப்பை எடுத்து விடலாம் என்று சொல்லியிருந்தார்கள். பயாப்சிக்கு அனுப்பியிருந்த நேரத்தில் தான் நான் இயேசுவுடைய ஜெப நிகழ்ச்சிகளை பார்த்து கண்ணீரோடு நான் ஜெபம் செய்தேன். பயாப்சி ரிசல்ட் வந்தது. அதில் எனக்கு கேன்சர் இல்லை என்பது உறுதியானது. ஆனால் இரத்தப்போக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் நீங்கள் 12 வருடமாய் பெரும்பாடு வியாதியால் கஷ்டப்பட்ட பெண்ணை பற்றின தேவ செய்தியை கொடுத்தீர்கள். பைபிள் இருக்குல்ல, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டு உடனே சுகமானார்கள். அதே மாதிரி அந்த சம்பவத்தை சொன்னபோது அது எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. அந்த ஜெப வேளையிலேயே நானும் எனக்கும் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் இயேசுவே என்று ஜெபம் செய்தேன். அந்த நாள் ஆண்டவர் தொட்டிருக்கிறார். அதன் பிறகு கடந்த 3 மாதங்களாக எனக்கு மாதவிலக்கு சரியான நேரத்தில் வந்து 3 நாளில் முடிந்து விடுகிறது. 17 வருஷ பிரச்சனை, மாதம் 20 நாள் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ வேதனை இல்லை அது. அது அந்த பாடுகளில் போகிற பெண்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் என்பது. ஒரு வாத மாதிரி வேதனை. பாருங்கள், ஆண்டவர் விசுவாசித்து ஜெபித்த போது ஒரு அற்புதமான எல்லாம் நார்மல் ஆகிவிட்டார். அப்நார்மலாக இருக்கிறதை நார்மலாக கர்த்தர் மாற்றி சுகம் கொடுத்து விட்டார். 17 வருடமாக எனக்கு இருந்த பெரும்பாடு வியாதியிலிருந்து அற்புதமான சுகத்தை இயேசு கொடுத்தார். இன்றைக்கி உங்களுடைய சரீரத்தில் அந்த மாதிரி பாதிப்பு, இருதயத்தில், லங்ஸில், கிட்னியில் அல்லது உங்களுடைய நரம்பு எலும்பில், பிளட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இயேசு இன்றைக்கு தொடுவார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு தொடுதல், இயேசு தொட்டுட்டா காரியம் மாறிடும். அவங்க வீட்டில் இருந்து தான் ஜெபிச்சாங்க. விருத்தாச்சலம் அவங்க வீட்டில் இருந்து கொண்டே ஜெபிச்சாங்க. இப்போ வீட்டில் இருந்து பார்க்குறீங்க, சிலர் ஆஸ்பத்திரியிலேருந்து பார்க்குறீங்க, சிலர் ட்ராவலில் நீங்கள் செல்ஃபோனில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் அதே இடத்துல இயேசு உங்களை தொடுவார். ஏன்னா உங்கள் பக்கத்தில் தான் அவர் இருக்கிறார், உங்களுக்கு தூரமானவர் அல்ல. இன்னொரு சகோதரி ஜெயசீலி, மைசூர், கர்நாடக மாநில மைசூரில் இருந்து எழுதியிருக்கிறாங்க. 5 வருடமாக என்னுடைய 2 கால்களின் மூட்டு பகுதியில் அதிகமாக வலி இருந்து வந்தது. இதனால் கொஞ்ச நேரம் கூட என்னால் நிற்க முடியாது, கொஞ்ச நேரம் கூட நடக்க முடியாது. வீட்டு விட்டு வெளியே யார் துணையும் இல்லாமல் என்னால் நடந்து செல்லவே முடியாது. வாக்கிங் ஸ்டிக் வைத்து தான் வீட்டிற்குள்ளே நடக்க முடியும். இதனால் எந்த வேலைகளையும் ஒழுங்காக செய்ய முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். மருத்துவமனைக்கு சென்றபோது பரிசோதித்த மருத்துவர், உங்களுடைய மூட்டு பகுதி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதம் 1ஆம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழா
ஞாயிற்றுக்கிழமை நடந்த அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியில் ஜெப நேரத்தில் என்னுடைய சுகத்திற்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் நடக்க முடியாதவர்களுக்காக ஜெபித்தீர்கள். ஜெபித்துவிட்டு நடக்க முடியாமல் இருப்பவர்கள் ஸ்டிக் இல்லாமல் நடந்து சோதித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை குணமாக்கிவிட்டார் என்று சொன்னீர்கள். உடனே நான் எழுந்து ஸ்டிக் இல்லாமல் நடந்து பார்த்தேன். என்னால் ஸ்டிக் இல்லாமல் நன்றாக நடக்க முடிந்தது. கால்களில் எந்த வலியும் இல்லை. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். வெளியே கடைக்கும் நடந்து சென்று வருகிறேன். ஜெபத்தை கேட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் 5 வருடமாக இருந்த மூட்டு வலியை மாற்றி பரிபூர்ண சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. நீ பெயின் 5 வருஷமாக இருந்தது, கம்பூனி தான் நடப்பாங்க. தேவன் அதையெல்லாம் மாற்றி சுகம் கொடுத்து நடக்க வைத்து விட்டார். சகோதரர் மத்தேயு சென்னையிலிருந்து அந்த சாட்சி எழுதியிருக்கிறாங்க. எனக்கு 60 வயதாகிறது. சில மாதங்களாக எனக்குள் எதற்கு எடுத்தாலும் எரிச்சலும் கோபமும் வர ஆரம்பித்தது. வீட்டில் காரணமில்லாமல் சண்டை போடுவேன். கடந்த 1 மாதமாக எனக்குள்ளே தற்கொலை எண்ணம் வந்து கொண்டே இருந்தது. அதனால் கடந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வீட்டில் ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு வெளி மாநிலம் எங்காவது சென்று மரித்துவிட வேண்டும் என்று வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டேன். அப்பொழுது நாம் சாவதற்கு முன்பு ஒரு முறை 4 மாவடிக்கு சென்று விட்டு பின்பு மரித்து விடலாம் என்ற எண்ணம் எனக்குள் வந்தது. பாருங்கள், தற்கொலை பண்ணுறதுக்கு எண்ணம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. லெட்டரெல்லாம் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க, எங்கேயாவது போய் சேர்த்துடலான்னு. அந்த நேரம் தாவியானுடைய ஒரு தூண்டுதல் பாருங்கள், 4 மாவடிக்கு போயிடுவோமே அப்படின்னு சொல்லி உடனே 4 மாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்திற்கு வந்துவிட்டேன். அன்று காலை நடைபெற்ற சுகமளிக்கும் ஆராதனை கூட்டத்தில் கலந்து கொண்டேன். இங்கே தினமும் காலையில் 11 மணிலேருந்து 12 வரை சுகமளிக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். மாலையில் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஒரு சுகமளிக்கிற கூட்டம் இருக்குது. 2 கூட்டம் இருக்கிறது, சுகமளிக்கிற கூட்டம். அதாவது 4 மணிலேருந்து 6 மணி சாயங்காலத்தில். இப்படி 2 சுகமளிக்கிற கூட்டம் தினம் இருக்குது. தினம் காலையிலையும் மாலையிலையும். ஞாயிற்றுக்கிழமையில் வந்து காலையில் இருக்காது, ஆராதனைக்கு போகணும், மாலையில் மட்டும் உண்டு. தினமும் ஜனங்க வர்றாங்க, தினமும் சுகம் வர்றாங்க, தினமும் அற்புதம் நடக்கிறது. அதை தான் சொல்லியிருக்காங்க. தினமும் வந்தபோது சுகமளிக்கும் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டேன். ஒரு சகோதரி தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு ஜெபித்தார்கள். அந்த ஜெப நேரத்தில் இருந்து சாக வேண்டும் என்ற எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது. மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் எனக்குள் வந்துவிட்டது. இப்பொழுது எந்த எரிச்சலும் எனக்குள் வருவதில்லை. தற்கொலை எண்ணமும் எனக்குள் இல்லை. நான் மிகுந்த சமாதானத்தோடு இருக்கிறேன். குடும்ப ஜெபத்திலும் தினந்தோறும் கலந்து கொண்டு நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய தற்கொலை எண்ணத்தை மாற்றி என் ஜீவனை பாதுகாத்த இயேசுவுக்கே நன்றி செலுத்துகிறேன். பார்த்தீங்களா, இந்த தற்கொலை தூண்டுவது ஒரு பொல்லாத தற்கொலையின் ஆவி. அந்த ஆவி தான் தற்கொலை பண்ண தூண்டி மனிதர்களை தற்கொலை பண்ண வைக்கிறது. அதுக்கு முன்னால் பாருங்கள், எரிச்சலும் கோபமும் வருமா. திடீர்னு சில மாதங்களாக யாரை பார்த்தாலும் எரிச்சல், வீட்டுக்குள்ளே வந்தால் எரிச்சல், கோபம். இது வந்து ஒரு ஆவி, அது ஒரு எரிச்சலின் ஆவி, கோபத்தை தூண்டுகிற ஆவி. அது வந்துட்டால் உங்களுக்கு யாரை பார்த்தாலும் எரிச்சலாக தெரியும். முக்கியமாக வீட்டாரை பார்த்தா தான். வெளியில் போய் நல்லா இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த ஆவி பலமாக கிரியை செய்யும், குடும்ப சமாதானத்தை கெடுக்கும். காரணமில்லாத சண்டை பிரச்சனை உண்டாகும், எரிச்சலாக ஒரு கோபமாக வரும். அதோடைய முடிவை கடைசியில் நம்ம செய்கிறத நமக்கே சரியில்லாம் தெரிஞ்ச உடனே தற்கொலை பண்ணி சேர்த்துடலாம். அந்த ஆவி அப்படியே இன்ட்யூஸ் பண்ணும், அப்படியே தூண்டும். அதில் விடுதலை பெற்றுட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கு இடம் கொடுத்துட்டிங்கன்னா அது கொண்டு போய் ஆட்களை கொன்னுரும். இப்படி தான் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் நிறைய பேர் தற்கொலை பண்ணி மறிப்பது. சின்ன சின்ன காரணத்தை வச்சு பிசாசு அப்படியே தூண்டி கொண்டே இருப்பான். அந்த ஆவியனுடைய கிரியை அழிக்கப்பட்ட உடனே விடுதலை உண்டாக்கிவிடும். பாருங்கள், சரியான இடத்துக்கு ஆண்டவர் கைட் பண்ணி கொண்டு வந்து விடுதலை கொடுத்து. இங்கே தினமும் அது மாதிரி ஆட்கள் வராங்க. டெய்லி இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வர்றாங்க. இந்த மாதிரி தற்கொலை எண்ணம் வருது, செத்துருன்னு பேசுது. அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு மாதமும் வந்து விடுதலை பெறாங்க. 1 2 இல்லை, தினமும் இது மாதிரி மக்கள் வர்றாங்க. இப்படி பாதிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகளை கூப்பிட்டு வர்றாங்க, வாலிப தம்பிமாரை கூட்டி கொண்டு வர்றாங்க. நாங்கள் அதுக்கு தான் ப்ரேயர் நல்லா உபவாசித்து ஸ்ட்ராங்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்களை
நியமித்திருக்கிறோம். அவங்கள்ட்ட பேசி ஜெபிக்கிறாங்க. என் மனைவி ஒரு பக்கம், என் மனைவி தினமும் நிறைய பேரை சந்திக்கிறாள். அவளை பார்க்க நிறைய பேர் வர்றாங்க. மணிக்கணக்காக உட்காந்து பேசி அவனுக்காக ஜெபம் பண்ணி அந்த குடும்பங்கள் விடுதலை அடைய, தினமும் அப்படி விடுதலை அடைகிற மக்களை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் இதுங்க சர்வசாதாரணமாய் நடக்கிற அற்புதம். ஏசு அற்புதமானவர். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் தற்கொலை எண்ணம், பிரச்சனை, ஒரு எரிச்சல், கோபம் அதெல்லாம் காணப்படுகிறதா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்கு விடுதலை தருவார். அதுக்கு முன்னால் 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒன்று சகோதரர் ஜீவானந்தம், திருப்பூரை சார்ந்த ஒரு 55 வருஷமாக ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்களாம். அவங்களே சொல்கிறாங்களே கேளுங்களேன். அவங்க சபையில் பாஸ்டர் கமிட்டி மெம்பர், அவங்க முக்கியமான ஆள் சபையில். அப்படி இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க, ஆண்டவர் எப்படி மாற்றி இருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் அதை அந்த சாட்சியை நீங்கள் முதல்ல பார்க்க போகிறீங்க. ஐயா ஜீவானந்த ஐயா, திருப்பூர். 25 வருஷம் ஒரு பழக்கம் அடிமையாக்கி வைத்திருந்தது. நிறைய காரியம் நம்ம இதெல்லாம் சாதாரணம் தானே, இது ஒரு பெரிய பாவமாக நம்ம கருதுவதே இல்லை. புகைப்பிடிக்கிறது பைபிள் எழுதியிருக்கா, புகைப்பிடிக்கூடாது, நீ பிடிக்கூடாதுன்னு பைபிள் இருக்கா, அப்படிலாம் சில விதண்டாவாதம் பேசுவாங்க. காரணம், அவங்க அதுக்கு அடிமையானதுனால, விட முடியாததுனால அவங்களை சமாதானப்படுத்தி கொள்ள இதெல்லாம் பாவம் கிடையாது அப்படின்னு. இப்போ அடுத்த கலாச்சாரம் வந்திருக்கிற ரம்மு குடிக்கலாம், விஸ்கி தான் தப்பு, அதுக்குடைய ரம்மு குடிக்கலாம். பெண்கள் கூட குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குடும்பங்களை பாழாக்குகிற சூழ்நிலை வந்துவிட்டு தமிழ்நாட்டில் பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தப்பு இல்லை. வாரத்தில் ஒரு நாள் ஜாலியாக கணவன் மனை குடும்பம் குடிக்கிறது அப்படின்னு. எவ்வளோ ஒரு கேவலமான நிலைமைக்கு சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. பிசாசு அந்த அளவிற்கு சமுதாயத்தை கெடுக்கும்படி பாவத்தை கூட பரவாயில்லை, அது ஒரு கலாச்சாரமாக்கி கொண்டிருக்கிறான். இதில் தப்பில்லை. பாருங்களேன், லஞ்சம் வாங்குறது ஒரு காலத்தில் லஞ்சம் வாங்குறது எவ்வளோ பெரிய குற்றமாக கருதப்பட்டார். இப்போ லஞ்சம் வாங்காமல் ஒரு அதிகாரி இருந்தால் அவன் தான் பைத்தியக்காரன். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போங்க, லஞ்சம் வாங்க வந்தால் பழைக்க தெரியாத இல்லையா, பைத்தியம் ஐயா, பெரிய பக்திமான சாமியார் அப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு சமுதாயம் எப்படி மாறிவிட்டார். இப்போது லஞ்சம் வாங்குறவங்க பெருகிட்டாங்க, உண்மையாக இருக்கிறவங்க கொஞ்சம் பேரை சுருங்கிட்டாங்க. ஏன்னா மேலே வரைக்கும் வாங்குறாங்கல்ல, டாப்பில் இருக்கிறவங்க வரைக்கும் கோடி கோடி கோடியாக நாட்டை கொள்ளையடிக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியுதே, சாதாரண மக்களுக்கும் தெரியுது. மேலே இருக்கிற ஒரு எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடிக்கிறாங்க, யார் யார்கிட்ட பணம் சேர்க்குறாங்க, ஒவ்வொருத்தரும் அதிகாரத்தில் எப்படி அநியாயம் பண்ணி பணம் சேர்க்குறான்னு எல்லாருக்கும் தெரியுது. அதிகாரிகளுக்கு தெரியுது, மக்களுக்கும் தெரியும். அதனால் அது கலாச்சாரமாய் மாறுகிறது. பாவம்தான், அது பாதிக்கும், பரலோகத்துக்கு கொண்டு போகாது, சமாதானத்தை கெடுத்து விடும். பாருங்கள், பொடி போடுற பழக்கம், எரிச்சல், கோபம், இதிலிருந்தெல்லாம் ஆண்டவர் விடுதலை தர்றார்ல. அப்போ அதுக்கு பின்னால் இருப்பது என்னது? அடிமைப்படுத்துகிற ஒரு ஆவி. அப்போ நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அதை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது பொடி போடுறது, புகையில போடுறது, புகைப்பிடிக்கிறது, மதுபானம், இதெல்லாம் நம்முடைய சரீரத்தை பாதிக்கிற விஷயங்கள். அப்போ இது தேவனுடைய ஆலயம். இதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நம்ம கவனமாக இருக்கணும்ல. சில காரியம் முடியாமல் சில தவறுகள் விடுவோம், எழும்புவோம். அதுக்கு அடிமையாகி விடக்கூடாதுல்ல. அப்போ இன்றைக்கி அது மாதிரி அடிமைத்தனத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. நீங்கள் ஜெபிச்ச ஆண்டவர் விடுதலை தந்துடுவார். இப்போது இன்னொரு சகோதரி, இந்த ஐயாவுடைய மருமகள், அவங்க ஒரு சாட்சி சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரே குடும்பத்தில் 2 அற்புதம். அவங்க சாட்சி சொல்ல, சகோதரி மாலதி, அது அவங்களுடைய மருமகள் தான். அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துன்னு பாருங்களேன். ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் இயேசு செய்திருக்கிறார். நல்ல கவனிங்க. வாத வியாதி இன்றைக்கி பெரிய பாதிப்பு. பக்கவாதம், முடக்குவாதம், திமிர்வாதம், இப்படி விதவிதமான வாத நோய்கள் அப்படின்னு நிறைய பேரை பாதிக்கிறதில்ல. அது அவ்வளோதான், சுகமெல்லாம் ஆகாது, அதுக்கு மாத்திரை போட்டு சமாளிங்க அப்படின்ற நிலைமை தான் சொல்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? அந்த சாட்சியை கேளுங்க. பெரிய அற்புதம்ல, பக்கவாதம், அசைக்க முடியாது, இப்படி தான் அந்த கையை தான் தூக்கி வைக்கணும். எவ்வளோ கஷ்டம் இல்லை? அதனால் வாழ்க்கையை வெறுத்து செத்து போயிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அந்த வியாதியினுடைய தாக்கம், பாதிப்பு. ஏன்னா காலும் செயலற்று போச்சு, கையும் செயலற்று போச்சு, வாயும். இந்த பக்கவாதம்னா ஒரு பக்கமே பாதிக்கப்பட்டு விட்டார். ஆனால் குடும்பமே கை வைத்து ஜெபிச்சாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஒரு மனமாக கை வைத்து அவங்க ஜெபித்த உடனே ஆண்டவர் அற்புதம். 3வது நாளில் இருந்து ஒரு மாற்றம் உண்டாக வந்த அறிகுறியே இல்லை. பொதுவாக இந்த மாதிரி ஒரு பக்கவாதம் தாக்கி அவங்களுக்கு பல மெடிசன்ஸ் எடுத்து சுகமானால் கூட
ஒரு சின்ன பாதிப்பை தெரிந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பாருங்கள் 100% ஹீலிங். அதான் இயேசு செய்கிற அற்புதம். இன்றைக்கி முடக்குவாதத்தில் பாதிக்கப்பட்ட ஜாயின்ட் பெயினில் கஷ்டப்படுறீங்களா? நீங்களும் பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்க வீட்டில் இருக்கிறாங்களா? விசுவாசிக்கணும். அதாவது இதில் மாய மந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசம். அவர் தொட்டால் சுகமாயிரும். அவரை நோக்கி பார்க்கணும். பாவம் தடையாக இருக்கும் பாருங்கள். அவங்க பாவம், அந்த பாவ உணர்வு இருந்திருக்குது. பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சதுனால தான் நான் மன்னித்து உன்னை குணமாக்குறேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ பாவத்தை அறிக்கையிடணும். நான் என்ன பாவம் செய்தேன்னு விதண்டாவாதம் பேசுவோம். சண்டை போட்டது, பொறாமப்பட்டது, அடுத்த ஆளை பற்றி கோள் பேசினது, ஒரு கபடான உள்ளத்தோடு செயல்பட்டது, ஒரு அன்பில்லாமல் நடந்து கொண்டு, அதெல்லாம் கூட தான் பாவம். நமக்கு ஒன்று குடிச்சனா, வெறிச்சனா, கொலை பண்ணனா, அடுத்த சொத்தை எடுத்தனான்னு நம்ம நினைக்கிறோம். எத்தனையோ பாவம் நம்மளை சுற்றில பலரை பாதிப்புக்குள்ளாக்கி விடுகிறோம். மற்றவங்க பாதிக்கப்படுவாங்களேன்னு இது சிந்தையே இல்லாமல் பேசிடுறோம், திட்டிடுறோம், அவமானப்படுத்திடுறோம், மற்றவங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறோம். இதெல்லாம் தானே பாவம். அப்போ ஆண்டவர் உணர்த்துகிற பாவத்தை அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, என் பாவத்தை எனக்கு மன்னிச்சிருங்க, நான் இதை விட்டு மனம் திரும்புகிறேன், இனி இப்படி நடந்து கொள்ள மாட்டேன், யாரை குறித்து அவதூறு பேச மாட்டேன், எல்லாரையும் நான் நேசிப்பேன், யாரையும் வெறுக்க மாட்டேன். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது உங்களுக்கு சுகம் உண்டாகும். வீட்டில் இருக்கிறவங்க மாமியாரே நீங்கள் நேசிக்கலையே, ஏசு எப்படி உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும்? ஒரு மருமகளை உங்களை அன்பாக வச்சுக்க தெரியல, காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் பைபிள் வாசி ஜெபிச்சு பரிசுத்த வாட்டி மாதிரி நடக்கிறீங்க. ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போ இந்த நாளில் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். புருஷனை கீழ்ப்படுகிறதே இல்லை, எதிர்த்து பேசுகிறது அது மாதிரி. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளேயே உள்ளவங்ககிட்ட நீங்கள் சாட்சியாக இல்லை. ஆண்டவரிடத்தில் சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, பாவத்தை மன்னித்து சுகந்தாங்க. வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கை வைத்து ஜெபிக்கணும். நீங்கள் கை வைத்து ஒரு மனப்பட்டு ஜெபிச்சிங்கன்னா இவங்களுக்கு செய்கிற மாதிரி அற்புதம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஏசு அற்புதம் செய்கிறார் பாருங்க. நாங்கள் தினமும் இங்கே அற்புதங்களை பார்க்குறோம். எவ்ரிடே வி ஆர் சீயிங் த மிராக்கிள் ஆஃப் ஜீசஸ். தினமும் இங்கே அற்புதம் நடக்குது, அற்புதத்தை பார்க்குறோம். ஜனங்க வர்றாங்க, சுகம் பெறாங்க, இயேசுவை தேடி வர்றாங்க, அற்புதம் நடக்குது. அவ்வளோதான். அதே மாதிரி நாங்கள் பார்க்கறதுனால எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இப்போ தெரியவில்லை. இன்றைக்கி இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போது அப்படியே முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளுங்கள். ஐயா, எனக்கு முழங்கால் போட்டுலாம் பழக்கம் இல்லைங்க, முடியாதுங்கன்னா உட்கார்ந்து கண்களை மூடி விசுவாசத்தோடு இயேசுவை நினைத்து ஜெபம் செய்யணும். அப்போது நீங்கள் பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும், பொடி போடுற பழக்கம், புகையில போடுற பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், மதுபான பழக்கம், சூதாடுகிற பழக்கம், இது மாதிரி சில பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னா இருதயத்தில் அப்படி கை வைத்து கொண்டு இயேசுவை நோக்கி ஜெபிக்கணும். வியாதிப்பட்டிருந்தால் எங்கே பாதிப்பு இருக்குது? இருதயத்தில், லங்ஸில், உங்களுடைய கர்ப்பப்பையில், உங்களுடைய கிட்னியில் எங்கே பாதிப்பு இருக்குதோ கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்க குடும்பத்தார் அவங்க மேலே கை வைத்து ஜெபம் செய்யுங்க. இப்போ இயேசு தொடுவார். பிசாசு போராட்டம், பயம், கலக்கம் இருக்குதுன்னா நெஞ்சில் கை வைத்து இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கணவருக்கு சுகம் உண்டாகட்டும், என் மகளுக்கு சுகம். யாருக்கோ அவங்களுக்காக கை வைத்து ஜெபிங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்கல்ல, அவங்க மேலே கை வைங்க. மரணக்கட்டுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில், சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். விசுவாசிக்கிறவங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இப்போ கண்களை மூடி இயேசுவை நினைத்து 5 நிமிடம் உங்களுக்கு டைம். அந்த 5 நிமிடத்துக்குள்ளே ஜெபம் பண்ணணும். முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்த்தரன் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், நீர் அற்புதங்களின் தேவன், அதிசயத்தை செய்கிறவர், ஸ்தோத்திரம். என்னை நேசிக்கிறீர், உமக்கு நன்றி. என்னை சுகமாக்க விரும்புகிறீர், எனக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என் பக்கத்தில் என் அருகிலே நீர் வந்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். இயேசுவே என்னை தொடும். ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவே
இயேசுவே என்னை தொடும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த பாவ பழக்கம் என்னை விட்டு விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், தடைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும், வேலைக்கு வழி திறக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் திருமண காரியங்கள் வாய்க்கட்டும், இப்பொழுது ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஜெபிங்க, என்ன வேணுமோ ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம், சுகம், விடுதலை, ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி, நீ தொடுகிறீர் நன்றி, விடுதலை தருகிறீர் நன்றி. இன்னைக்கு வாத வியாதி உள்ள அநேகரை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். ஆர்த்தரைட்டிஸ், முடக்குவாதம், ஜாயிண்டாக வலி, சகோதரி முடக்குவாதத்தில் கஷ்டப்படுகிற உங்களை இயேசு தொடுகிறார். உள்ளத்தில் கசப்பு இருக்குது, மன்னிச்சிருங்க. அந்த கசப்பு உங்களுடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும், கசப்பான வேறு உங்களுடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும். சகோதரி மன்னிங்க, ஆண்டவரே நான் மன்னிக்கிறப்பா, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, இந்த கசப்பு என் உள்ளத்தில் வேண்டாம், எடுத்து போடும் ஆண்டவரே, நான் மன்னிச்சிடறேன், எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேளுங்க. அந்த முடக்கு வாதத்துக்கு காரணம் அந்த கசப்பான வேர் உள்ளத்தில் இருக்கிறது. மன்னிக்காத அந்த சுபாவம் தான் உங்களுடைய வியாதியை பெருக பண்ணி இருக்கிறது. மன்னிச்சிருங்க சகோதரனை, நீங்கள் மன்னித்து ஜெபிங்க. இன்றைக்கு முடக்குவாதத்திலிருந்து விடுதலை, விரல்ல சுகம், கால்களில் சுகம், வளைந்திருக்கிற விரல்கள் நேராகட்டும் இயேசுவின் நாமத்தில், வளைந்திருக்கிற கால்கள் நேராகட்டும் இயேசுவின் நாமத்தில், வளைந்திருக்கிற கைகள், அந்த எலும்புகள் இப்பொழுது சுகமாகி நேராகட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது எலும்புகளை சுகம், வளைந்திருக்கிற எலும்புகள் நேராக மாறுகிறது, வளைந்திருக்கிற விரல்கள் நேராக இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது, வளைந்திருக்கிற கால்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நேராக மாறுகிறது. சகோதரன் உங்களுக்கு தான் விடுதலை, சகோதரி உங்களுக்கு தான் விடுதலை. எழும்புங்க இயேசுவின் நாமத்தில், துதித்து கொண்ட எழும்பி நடக்க ஆரம்பிங்க. கட்டுகள் அறுக்கப்படுகிறது, வாத வியாதிகள், வாத உளைச்சல்கள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில், பக்கவாத நோய்கள் மறைகிறது. ஒரு கால் ஒரு கை இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைகிறது. முகவாதம், முகத்தில் ஒரு பகுதியில் வாதத்தினால் தாக்கப்பட்டு ஒரு பகுதி மரத்து போய் கொண்டே வருகிறது. சகோதரி உங்களுக்கு சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறது. வாலிப தம்பி, உன்னுடைய முகவாதத்திலிருந்து உனக்கு விடுதலை இயேசு தருகிறார். இனி உன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு இடம் கொடுக்காதே, இனி பாவம் செய்யாதே ஆண்டவர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுக்க சுகம் உண்டாகிறது, மன்னிக்க சுகம் உண்டாகிறது. இப்பொழுது இந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. எழும்பி நடங்க இயேசுவின் நாமத்தில். பயன்படுத்த முடியாத கால்கள் இப்பொழுது பலன் அடைகிறது, பயன்படுத்த முடியாத எலும்புகளில் சுகம் வருகிறது, உணர்ச்சி இல்லாத கைகள் கால்களுக்குள் ஆண்டவருடைய வல்லமை பாய்ந்து வருகிறது இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை பாய்ந்து வருகிறதுனால விடுதலை, குழந்தைக்கு சுகம் உண்டாகிறது. பாதிக்கப்பட்ட குழந்தை, கால் வளைந்திருக்கிற குழந்தைக்காக ஜெபிக்கிறீங்க இயேசுவின் நாமத்தில். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்ட அந்த கால் நேராக மாறுகிறது. ஒரு கை பயன்படுத்த முடியாமல் இருக்கிற குழந்தைக்காக ஒரு தாய் ஜெபிக்கிறீங்க. பிரசவத்தில் ஏற்பட்ட பாதிப்பினால் அந்த குழந்தையினுடைய ஒரு கை செயல்படவில்லை. அந்த கை வைங்க, உங்க கையை வைங்க இயேசுவின் நாமத்தில். இந்த கையில் செயல்படட்டும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என் குழந்தையினுடைய கை செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுடைய பெயரை சொல்லுங்க, அந்த நாமத்தை சொல்லுங்க. அந்த பெயர்ல தான் அற்புதம் இருக்கிறது. சும்மா கடவுளை நாதங்க, இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அவர்தான் நாம் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். வல்லமை இறங்குகிறது. நிறைய குழந்தைகள் சுகமடைகிறாங்க, குழந்தைகளுடைய உறுப்புகள் சுகமடைகிறது. பாதிக்கப்பட்ட கைகள் கால்கள், குழந்தைகளுடைய கைகள் கால்கள் சுகம் உண்டாகிறது. வளைந்த கால்கள் நேராக மாறுகிறது. விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. புவனா என்கிற ஒரு மகள் ஜெபிக்கிறீங்க உங்களுடைய குழந்தைக்காக. உங்க ஜெபம் கேட்கப்பட்டது. குழந்தையினுடைய எலும்புகளை, நரம்புகளை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். புவனா சுகத்தை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய கண்ணீரை இயேசு கண்டா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அநேகருக்கு விடுதலை தந்து கொண்டு இருக்கிறார். தடைகள் மாறுகிறது, காரியம் ஆய்க்கிறது. கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு பாதிப்பு, அந்த குழந்தை அழிச்சிடணும்னு மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஜெபிக்கிறீங்க சகோதரி, கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. இந்த குழந்தைக்காக எத்தனை வருஷம் காத்திருந்தோம். இந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை, குழந்தைக்கு உறுப்பு வளர்ச்சி இல்லை,
இல்லை அதை அழிக்கணும்னு சொல்கிறாங்களே, இயேசுவே என்னை ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய வல்லமை இந்த குழந்தைக்குள் இறங்குகிறது இயேசுவின் நாமத்தில். பாதிக்கப்பட்ட உறுப்புகள், இல்லாத உறுப்புகள் உருவாகிறது இயேசுவின் நாமத்தில். பூரண வளர்ச்சி குழந்தைக்குள் வருகிறது இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் பூரணமான ஆசீர்வாதமான குழந்தையை தருகிறார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இப்பொழுதே வல்லமை தொடுகிறதை உணர்கிறீர்கள். உங்களுடைய வயிற்று பகுதியில் தேவனுடைய வல்லமை மின்சாரத்தை போல இறங்குகிறதை உணர்கிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இயேசு இன்னைக்கு பலத்த அற்புதங்களை ஒவ்வொரு குடும்பத்தில் செய்து கொண்டிருக்கிறார். காரணம், உங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். இயேசுவுக்கு நன்றி. தடைகள் மாறி காரியங்கள் வாய்க்கிறது. திருமண தடைகள் மாறுகிறது. வேலை தடைகள் நீங்கி வாய்க்கிறது. கடன் பிரச்சனை நீங்கி ஆசீர்வாதம் உண்டாகிறது. அற்புதங்களை பெற்றுக்கொள்றீங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அப்படியே வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காக, விடுவித்ததற்காக, குணமாக்கினதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. கொடுத்த விடுதலைக்காக, சுகத்திற்காக நன்றி. ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்து விட்டீங்க. நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். தினமும் அந்த நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுடைய பெயரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்துட்டார். சரி, அடுத்து